India is one of the biggest film of the year. It's going to be face the huge loss, not because of the film, not because of the film's reception, not because of the audience response, just because of the CBSC. எந்த படத்தை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். எஸ், நம்ம அண்ணன் நம்ம தளபதி ஜனநாயகன் படம் தான். என்ன இஷ்யூ இப்போ போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரிவர்சிங் கமிட்டி போக சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு இஷ்யூ வந்து கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்டில் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஹியரிங் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ரிலீஸ் டேட், நேற்று வந்துட்டு கன்ஃபர்மேஷன் வந்துடும் நினச்சோம். சரி, ஓகே, இன்னைக்கு காலையில் 10:30க்கு வந்துட்டு ஜட்மெண்ட் வந்துடும். மேக்ஸிமம் போனால் ஒரு 11:30 இல்லைனா ஒரு ஆஃப்டர்நூன் 5 ஹவர்ஸ்க்குள்ள வந்து படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸ் உடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. மேக்ஸிமம் போச்சுன்னா ஒரு நாள், அதுவும் இன்னைக்கு மதியத்துக்குள்ள வந்துட்டு படம் ரிலீஸ் ஆகிடும் அப்படிங்கிறது தான் ஆடியன்ஸ் உடைய எதிர்பார்ப்பு. பட் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட். மொத்த தமிழ்நாடுடைய மீடியாவுமே தளபதி விஜய் படம் மேலதான் இன்னைக்கு இருந்தது. காலையில 10:30க்கு வந்துட்டு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பாக்குறப்போ, இந்த தனி நீதிபதினு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்டதான் வந்துட்டு இந்த வழக்கு போயிருக்கு. ஸோ அவங்க 10:30க்கு ஜட்மெண்ட் கொடுக்குறப்போ இந்த படத்தை வந்துட்டு அவங்க, அதாவது ப்ரொடக்ஷன் டீம், நீங்க சொன்ன கட்ஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டாங்க, மியூட் பண்ணிட்டாங்க. எது சேஞ்சஸ் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே அவங்க பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் சென்சார் போர்டில் இருக்கிற 4 பேர் வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அந்த ஒருத்தர் ஓகே சொல்லல. பிளஸ் இந்த ஒருத்தர் இருந்த ரிப்போர்ட் பண்ணதால சென்சார் போர்டுடைய தலைவர் இந்த படத்தை போஸ்ட்போன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. சொல்றது நியாயம் கிடையாது. ஸோ அதனால இந்த படம் வித் UA சர்டிபிகேட்டோட இன்னைக்கு ரிலீஸ் ஆகணும். இதுதான் வந்துட்டு கோர்ட்ல தனி நீதிபதி இந்த ஜனநாயகன் படத்துக்கு கொடுக்குற அந்த ஜட்மெண்டா இருந்தது. ஓகேடா, ஜட்மெண்ட் கொடுத்தாச்சு, இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை, படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறப்போ, யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் CBSC இருந்துட்டு இல்ல எங்களுக்கு வந்துட்டு இன்னமும் மேல்முறையீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, நீங்க அப்படின்னா மேல்முறையீடுக்கு மதியம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த டீம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, இல்ல மதியம் வேண்டாம், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், சில விஷயங்கள்லாம் வந்துட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணி முடிவுகள் எடுக்கணும், அதனால ஒரு 2-3 டேஸ் போகட்டும், மேபி வந்துட்டு மண்டே கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் அவங்களுடைய பிளான் மண்டே அப்படிங்கிறது பொங்கல் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 டேஸ் ஆயிடும். அப்படி இப்படி சொல்லிட்டு வந்துட்டு படத்தை இன்னும் இழுத்துட்டு போவாங்க. ஒரு வாரம் 10 டேஸ் அப்படிங்கிறது அப்படியே போயிடும். அதனால 2 டீமுமே வந்து மதியம் மேல்முறையீடுக்கு போயிருக்கிறாங்க. தலைமை நீதிபதி கேஸை ஃபுல்லா வாட்ச் பார்த்துட்டு இருக்காரு. இங்கதான் வந்துட்டு விஷயம் என்ன ஆச்சுன்னே வந்துட்டு புரியல. தலைமை நீதிபதி ஒரு படத்தை சென்சார் பண்றது அப்படிங்கிறது ஃபுல் ரைட்ஸ் சென்சார் போர்டு கிட்ட தான் இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை தாண்டி நீங்க கோர்ட்டுக்கு வந்திருக்கீங்கன்னா கோர்ட்டுக்கு வந்து நீங்க ப்ரெஷர் கொடுக்க கூடாது. நாங்க எப்ப ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறோமோ இல்ல வந்து நாங்க என்ன சொல்றோமோ அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அதனால அந்த தனிநபர் நீதிபதி கொடுத்த அந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் தள்ளுபடி பண்றேன். அடுத்த ஹியரிங் உங்களுக்கு Jan 21 அப்போ வரும். அதனால 2 டீமுமே Jan 21க்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இடைக்கால தடை பண்ணதால இந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் இன்னும் போஸ்ட்போன் ஆகலாம். Jan 9th ரிலீஸ் ஆக வேண்டிய படம் Jan 10th வந்து இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் நடந்தது. இதனுடைய ஹியரிங் Jan 21 நடக்க போகுது. ஸோ Jan 21 வரைக்கும் ஜனநாயகன் படம் உலகம் ஃபுல்லா ரிலீஸ் ஆகாது. இந்த கேஸை ஆரம்பத்துல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்த சட்டம் திருந்த சட்ட வல்லுநர்களும் சரி, மேக்ஸிமம் போனா Jan 14 படம் ரிலீஸ் ஆயிருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வச்சிருந்தாங்க. கேரளாலேயே சில தியேட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா Jan 14 படம் ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாங்க. இந்த ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் இந்தியன் சினிமா ஹிஸ்டரியிலே எந்த ஒரு படத்துக்குமே இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட் ரீஃபண்டா வந்துட்டு போனது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அவ்வளோ அமௌண்ட் வந்துட்டு ரீஃபண்டா இப்போ வந்து ஒவ்வொரு ஆடியன்ஸுக்குமே வந்து புக் மை ஷோல இருந்து போயிட்டு இருக்கு. இப்ப இந்த படத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிரச்சனை தளபதி படம் கிடையாது. தளபதி படத்துல பேசின வசனங்கள் அண்ட் அந்த படத்துல இருக்க அரசியல் விஷயங்கள் எல்லாமே தான். ஸோ ஒரு பெரிய ஹீரோ இந்த மாதிரி வசனங்கள், அரசியல் விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப போல்டா வந்துட்டு ஒரு படத்துல பேசுறாரு அப்படின்னா அதை பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் சரி, இல்லை அவருடைய ஃபேன்ஸுக்குமே சரி, ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான விதையா வந்துட்டு அது இருக்கும். ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ பேசுற எல்லா வசனங்களையும் அவன் வந்துட்டு ரியல் லைஃப்ல ஃபாலோ பண்ணுவான். ஸோ அந்த விஷயத்த இவங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டா அரசியல் அப்படிங்கிறது வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு மாறிடும். ஸோ அந்த மாற்றம் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவரை அந்த படத்தை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுடைய மூட்டவா இருக்கு. இப்படி ஜனநாயக இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டு இருக்கப்போ, பராசக்திக்கு பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல இருந்து நிறைய ப்ரெஷர், கிட்டத்தட்ட ஒரு 27 கட்டு, நிறைய இடங்கள்ல ரிப்ளேஸ்மெண்ட், நிறைய இடங்கள்ல டயலாக் ரிப்ளேஸ்மெண்ட், டயலாக் மியூட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா பராசக்தி டீமுக்கு வந்து நேத்து வரைக்குமே இருந்த ப்ரெஷர், அந்த பிரச்சனைகள் எல்லாம் காலையிலேயே சார்ட் அவுட் ஆயிடுச்சு. ஜனநாயகனுக்கும் சார்ட் அவுட் ஆயிட்டு ரிலீஸ் ஆயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. பட் அங்கதான் வந்துட்டு இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதனால நாளைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆக வேண்டிய எல்லா தியேட்டர்களையுமே பாத்தீங்கன்னா பராசக்தி போயிட்டு ஆக்குபை பண்ண போது பராசக்திக்கு ஒரு நல்ல கிராண்ட் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு நாளைக்கு நிறைய இருக்கு. இப்படி இவ்வளவு விஷயங்கள் ஒரு படைப்பாளிக்கு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தா அவன் படைப்பாளி வந்துட்டு என்ன பண்ணுவான், அவனுக்கு வந்துட்டு ஒரு சாதாரண குடிமகன் தானே ஆகணும்.
அவன் வந்துட்டு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எப்படி வந்து பதிவு வைக்க முடியும், அதுவும் இந்த ஒரு ஜனநாயக நாட்டுல. ஒரு படத்துக்கு இவ்வளவு மியூட்டு, இவ்வளவு ட்ரிம், இவ்வளவு இடத்துல ரிப்ளேஸ்மெண்ட் கொடுத்தா அந்த படத்துடைய கோர் கண்டென்ட் என்ன ஆகுறது, அதை நம்பி வந்து இவ்வளவு பணம் போட்டிருக்கிற அந்த ப்ரொடியூசருடைய நிலைமை என்ன ஆகுறது, அந்த ப்ரொடியூசர் மட்டும் இல்லாம இன்வெஸ்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஸோ இவங்களுடைய நிலைமை என்ன ஆகுறது. இன்னைக்கு ஜனநாயகனுக்கு சென்சார் போர்டில் கொடுக்குற இந்த ப்ரெஷர் நாளைக்கு எந்த ஒரு படத்துக்கு வேணாலும் ஏற்படலாம். இன்னைக்கு ஒரு பெரிய படத்துக்கு கொடுத்த ப்ரெஷர் நாளைக்கு ஒரு சின்ன படத்துக்குலாம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்றது? அவங்களாம் வந்துட்டு வட்டிக்கு வாங்கி வந்துட்டு பணம் எடுத்திருப்பாங்க. எல்லா இண்டஸ்ட்ரியும் மாதிரி தான் சினிமா இண்டஸ்ட்ரியும். அங்கேயும் வந்துட்டு உழைச்சாதான் வாழ்க்கை, உழைச்சாதான் வந்துட்டு அவங்களுக்கு சோறு. ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கணும். ஒருவேளை இப்படியே போச்சுன்னா, இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்ததுன்னா ரொம்ப சிரமம். தமிழ் சினிமாங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியே வந்துட்டு நாளைக்கு காணாம போயிடும். இந்த கேள்வி வந்து ஒரு தளபதி விஜய் ரசிகனா வந்துட்டு நான் கேட்க கிடையாது. இந்தியாவில் வாழ்ற ஒரு சாதாரண குடிமகனா என்னுடைய உரிமையை தான் வந்து நான் கேட்கிறேன். ஸோ அதுக்கு தான் இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்துட்டு நான் சொல்றேன். பட் ஒரு விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்துட்டு வந்துடவே கூடாதுன்னு நினைக்கிற சிலருக்கு இன்னும் கொஞ்ச நாள் வந்து நல்லா சந்தோஷமா தூங்குவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அறம் வென்றது. நான் தளபதி விஜய் ஃபேன்ஸுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, அண்ணன் சொல்ற அதே விஷயம்தான். கான்ஃபிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். படம் எப்போ வந்தாலுமே வந்து நமக்கு பொங்கல் தான். ஸோ அவ்வளோதான். உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ. டாடா, டேக் கேர், பை பை.